மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கப்பா. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு எனக்கு தான். சரி சரி இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, மகிழ் வாகனனுக்கு அரோகரா, சீவில் குடியோனுக்கு அரோகரா அரோகரா. இந்த விழாவே பங்குனி உத்தர திருநாளையை முன்னிட்டு அன்னைக்கு கொண்டாட வேண்டிய திருவிழா. பால முருகனுக்கு அரோகரா. இந்த முருகனை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? கை தூக்குங்க பார்க்கலாம். என்ன நான் கேட்குறது புரியலையா? இவங்கெல்லாம் முருகனுடைய பக்தர்கள், அடியார்கள். அடியேனுக்கும் அடியேன் என்பதை போல அடியார்களுக்கும் அடியேன் அப்படிங்கிறது தான். இவ்வளோ தூரமாக உட்காந்துருக்கீங்க. நாடகத்தை பக்கத்தில் உட்காந்து பார்க்கணும், திரைப்படத்தை தள்ளி உட்காந்து பார்க்கணும். ஏன்னா கண்களுக்கு அதெல்லாம் நல்லது. இப்போ தான் திரைப்படமே பார்க்கறது இல்லையே, எல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்கான்? கைபேசி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ₹1 கொடுத்து வாங்கிய சாக்பீஸ், எழுதுகோள்னு சொல்லக்கூடிய சாக்பீஸ் பண்ணீங்களா, பல லட்சக்கணக்கான அறிவாளிகளை உருவாக்கும். ₹1 வாங்குற அந்த எழுதுகோள் என்று சொல்லக்கூடிய சாக்பீஸ் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அறிவாளிகளை உருவாக்கும். ஆனால் பல ஆயிரக்கணக்கான ரூபாயை கொடுத்து, இப்பெல்லாம் 50,000 ₹1,00,000 அப்படி வருது இல்லையா, பல ஆயிரக்கணக்கான ரூபாயை கொடுத்து வாங்கிய கைபேசி பல லட்சக்கணக்கான கண்களை பார்வை எடுத்து செல்லுகிறது. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது யோசிச்சு பாருங்களேன். ₹1 தான் வாங்குவோம் சாக்பீஸ், ஆனால் சின்ன குழந்தையா இருக்கிற அத்தனை பேரையும் அறிவாளியாக ஆக்கும். ஆனால் பல ஆயிரம் கொடுத்து வாங்கிய கைபேசி பல லட்சக்கணக்கான கண் பார்வை எடுத்து செல்லுகிறது. அதை நம்ம பார்க்கிறோம். முதல்ல நமக்கு இலவசமாக எதெல்லாம் கொடுத்தாங்களோ அதெல்லாம் ரொம்ப சிரமம். சிம் கார்டு இலவசமாக தானே கொடுத்தாங்க. ஆனால் கடைசியாக இப்போ பாருங்கள், ₹350 கார்டு ஏற்றினதான். ₹350 ₹500 மாதம். அப்போது நம்ம அப்படி தான் கொடுத்து ஆகணும். சிலந்தி பூச்சி, சிலந்தி வந்து வலையில் மாட்டிக்கிட்ட மாதிரி நம்ம போய் எதில் மாட்டிக்கிட்டோம்? கைபேசியில் மாட்டிக்கிட்டோம். அந்த காலத்துல கல்யாண வீட்டுக்கு வந்தால் சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தா, சின்னம்மா, பெரியம்மா, சின்னக்கா, பெரியக்கா, பெரியம்மா மக, சின்னம்மா மகன்னு 50 பேரையும் நல்லா விசாரிப்போம். ஆமாம், இன்னைக்கு விசாரிக்கிறோமா? ஏன் விசாரிக்கிறோமா? இல்லையே. ஏன்? உனக்கு எவ்வளவுமா சுகரு, உனக்கு எவ்வளவுமா ப்ரெஷரு அப்படிங்கிறதோட சரி, நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்குறதில்ல. அப்புறம் கீழே குனிஞ்சுக்கிட்டுருவாங்க. ஏன் வெக்கப்படுறாங்களா? இல்லை. அப்புறம் கைபேசி பிடிச்சி இழுக்குது, நம்ம பார்வையை அது மேலே பதிச்சு வச்சிடறோம். இப்படி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. எங்கே போய் முடியுமோ தெரியல. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த ஆன்மீக பூமியிலே ஆன்மீக விழாவை கொண்டாடக்கூடிய பெரியோர்கள் அனைவருக்குமே மனமார்ந்த மகிழ்ச்சி. நன்றி நன்றி. இந்த பாலமுருகனுக்கு பங்குனி உத்திர திருநாள் கொண்டாடுறோம். ஏங்க கொண்டாடுறோம்? மாசி மாதத்திலே, தை மாசத்திலே ஒரு திருநாள், தைப்பூச திருநாள். யாருக்காக? எம்பெருமான் முருகப்பெருமானுக்காக. மாசி மாதத்திலே ஒரு திருநாள், மாசி மக திருநாள். யாருக்காக? எம்பெருமான் முருகப்பெருமானுக்காக. பங்குனி மாதத்திலே ஒரு திருநாள், பங்குனி உத்திர திருநாள். யாருக்காக? எம்பெருமான் முருகப்பெருமானுக்காக. வைகாசி மாதத்திலே ஒரு திருநாள், வைகாசி விசாக திருநாள். யாருக்காக? எம்பெருமான் முருகப்பெருமானுக்காக. இந்த நாட்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு என்னங்க சம்பந்தம்? ஆன்மீகம் பேசுவோமா வேண்டாமா? என்ன சில ஊரில் கேட்டுக்கிறது இப்போ எல்லாம், அம்மா நீங்கள் பாட வேணாம், நீங்கள் பேச வேணாம்மா, பாட்டு பாடுங்க அப்படின்றாங்க. பாட்டு நமக்கு என்ன வேலை? அந்த மாதிரி 4 பாட்டை பாடினோமா, உள்ளுக்குள்ளே போனோமாங்கிற இடத்தோடு போயிடணும். பேச்சை விரும்பினா தான் நான் பேசுவேன். இல்லைன்னா ரசிகன் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொள்ளாது. ரசிகன் வந்து நடிகனுடைய முகம் பார்க்கும் கண்ணாடி. அவர்களுக்கு என்ன விருப்பமோ அதை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை. தை மாதத்திலே தைப்பூச திருநாள் சொன்னோம் இல்லையா, அது யாருக்காக? எம்பெருமான் முருகப்பெருமானுக்குன்னு சொன்னேன். ஆனால் ஏன் சிக்கலிலே வேல் வாங்கி திருச்செந்தூரிலே சூரம் சம்காரம் செய்ததாக கந்தபுராணம் சொல்லுகிறது. அந்த சிக்கல்னா இங்கே ஒரு சிக்கல் இருக்குதா? அந்த சிக்கல் அல்ல, நாகப்பட்டினம் அருகாமையில் உள்ள அந்த சிக்கலிலே வேல் வாங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேல் வாங்கக்கூடிய நாள் தான் தைப்பூச திருநாள். அந்த அம்மா கையில் கொடுக்கும்போது, வேலை வாங்கும்போது எம்பெருமான் முருகன் பெருமானுக்கு உடலெல்லாம் வேர்த்து கொட்டுமா? என்ன காரணம்? தாய்கிட்டேருந்து வேலை வாங்குறோமே, அந்த வேலைக்கு வேலையை சரியாக கொடுப்போமா அப்படிங்கிற அந்த பய பக்தி
தாய் மீது உள்ள அன்பு, அதனால தான் அந்த பக்தியின் காரணமாக வேர்த்து கொட்டுதான். அது தைப்பூச திருநாள். அதுக்கப்புறம் மாசி மக திருநாள் அப்படின்னு அதுக்கு ஒவ்வொரு திருவிழாவுக்கும் பல பல காரணங்கள் உண்டு. ஆனாலும் முருகப்பெருமானுக்கு என்ன சம்பந்தங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அப்போது தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமி என்று பெயர் நாமம் பெற்றது அந்த மாசி மக திருநாளிலே. சுவாமி மலைக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல. கும்பகோணம் அருகாமையில் உள்ள சுவாமி மலை 4வது படை வீடு. அங்கே யாரெல்லாம் முருகனுடைய பக்தர்கள்லாம் போயிருப்பீங்க. அந்த 6 படை வீட்டுக்கு போகிறதுல ஒரு சுற்றுலா வச்சுருப்பாங்க. அதுலெல்லாம் நீங்கள் போனீங்களா என்னன்னு தெரியலை. சுவாமி மலையிலே இயற்கையான மலை கிடையாது, செயற்கையான மலை. அந்த செயற்கையான மலையிலையுமே 60 படிகள் இருக்கும். அங்கே போகும்போது அவ்வளோ ஒரு சிறப்பானது. அது அந்த மாசி மக திருநாளிலே சொல்லப்பட்ட ஒரு திருநாள். அதுக்கப்புறம் பங்குனி மாதத்திலே பங்குனி உத்தர திருநாள். இந்த நாளுக்கு என்ன சம்பந்தம்? தேவயானைக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கும் திருமணம் நடந்தது இந்த பங்குனி உத்தர திருநாள். சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்தது இந்த பங்குனி உத்தர திருநாள். ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் நடந்தது பங்குனி உத்தர திருநாள். தேவேந்திரனுக்கும் இந்திராணிக்கு திருமணம் நடந்தது இந்த பங்குனி உத்தர திருநாள். மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கு மார்பகத்திலே இடம் கொடுத்த நாள் இந்த பங்குனி உத்தர திருநாள். பிரம்மன் கலைமகளுக்கு நாவிலே இடம் கொடுத்தது இந்த பங்குனி உத்தர திருநாள். இந்த உத்தர நட்சத்திரமும் பங்குனி மாதமும் முழு பௌர்ணமி சேர்ந்து வரக்கூடியதான் பங்குனி உத்தர திருநாள். இந்த திருநாளிலே நம்ம விரதம் இருந்து இந்த பாலமுருகனை வணங்கினால் என்னம்மா நன்மை தெரிஞ்சுக்கணும். இல்லை யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ, பொண்ணு கிடைக்கலையோ, இல்லை மாப்பிள்ளை கிடைக்கலையோ, இவங்க என்ன பண்ணணும்? அன்னைக்கு விரதம் இருந்து பாலமுருகனை வணங்கினால், எல்லாரும் விரதம் இருக்காங்கன்னு நானும் விரதம் இருக்கமா, எல்லாரும் வணங்குறாங்கன்னு நானும் வணங்குறேம்மா, நானும் பாலமுருகனுக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்குறேம்மா, முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுறேம்மா, முருகனை வணங்குறமான்னு சொன்னால் அது நடக்காது. முருகனுக்கு குடகுடமாக பால் ஊற்றினா அபிஷேகப்பட்டால் சந்தோஷப்படுவாரா? மாட்டார். கூட கூடிய பூக்களை கொட்டினால் சந்தோஷப்படுவாரா? மாட்டார். அப்போது சாம்பிராணியை மலையத்தினி சாம்பிராணியை கொடி கொட்டினா சந்தோஷப்படுவாரா? மாட்டார். அப்புறம் என்னம்மா பண்ணணும்? ஊன் உருக, உடல் உருக, உயிர் உருக, கண்ணீர் மழுக, கசிந்து 2 சொட்டு கண்ணீர் விட அவர் உள்ளன்பதை எதிர்பார்ப்பார். கடவுளே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளன்போடு நம்ம வணங்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஐயா எனக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு 40 வயசு ஆக போகுது, பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. முருகா உன்னுடைய அருளினாலே ஒரு நல்ல பொண்ணை என் கண்ணில் காட்ட வையப்பா. எனக்கு அடுத்த வருஷம் பங்குனி உத்தர திருநாளில் என் மனைவியும் நானும் சேர்ந்து வந்து பாலமுருகா நான் உன்னை வணங்குறப்பா அப்படின்னு மனதார கண்ணீர் விட்டு. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொருளுமே ஆண்டவன் படைத்தது. அது எதுவாக இருந்தாலும் ஆண்டவன் படைத்ததுதான். ஆண்டவன் படைக்காததை உன்னை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றால் அது மனிதர்கள் விடக்கூடிய கண்ணீர் மட்டும்தான். அது அவர் படைச்சதில்லை. இல்லை கண்ணீர் எல்லாரும் விட முடியாதுல்ல, எல்லா நேரத்திலையும் விட முடியாது. அப்படிப்பட்ட 2 சொட்டு கண்ணீரை விட்டால் முருகனுடைய அருட்கடாட்சம் பரிபூர்ணமாக நமக்கு கிட்டும். அந்த பால முருகனை உங்களின் சார்பாக நானும் வணங்கிக் கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, மகிழ் வாகனனுக்கு அரோகரா, சேவல் கொடியோனுக்கு அரோகரா, அரோகரா என்று சொல்லுங்கள். அன்று செய்த பாவங்கள் அன்றே துறைந்து போகும் என்று திருமுருக கிருவானந்த வாரியர் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை நாமும் பின்பற்றலாமே. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூற்றி என் செய்யும், குமரேசன் 2 தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே முருகா முருகா முருகா. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா. உன்னை விட்ட எனக்கு வேறு யாருப்பா இருக்கா? நீ தானே வர வேண்டும் முருகான்னு கூட்டாலே. சுக்குக்கு மிஞ்சிய அருந்துமில்லை, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய கடவுளே இல்லையா? அப்படிப்பட்ட முருகனை உங்களின் சார்பாக நானும் வணங்கிக் கொள்ளுகிறேன். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். கவிஞர் பாட்டு எழுதும் பொழுது திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்றார். முருகனுடைய புகழை பேச வேண்டியது ஒவ்வொருவருடைய தலையாய கடமை.
இந்த வள்ளி திருமணியுமே முருகனுடைய புகழை அதிகமா பேசணுங்கிறது தான். இப்போ திருப்பரங்குன்றம் எங்கே இருக்கு? மதுரைக்கு பக்கத்துல இருக்கு திருப்பரங்குன்றம். இங்கே முருகன் சிரித்தால் திருத்தணி எங்கே இருக்கிறது? வேலூர் மாவட்டம், சென்னை போற வழியில இருக்கு. அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு எதிரொலிக்குதாமே எப்படிங்க? மதுரையில இடி விழுந்தாலும் இங்க நமக்கு காது கேட்காது. இடிங்கிறதே ஒரு பயங்கரமான ஒரு செயலா இருக்கும். அந்த ஒளியே நம்ம காது கேட்காதே. வாசிக்க தெரிஞ்ச கையும், பேச தெரிஞ்ச வாயும், ஆட தெரிஞ்ச காலும், சொறி சரங்க பிடிச்ச கையும் சும்மாவே இருக்காது, ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி திருப்பரங்குன்றத்தில் சிரித்தால் முருகனுடைய உருவம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? குழந்தை மாதிரி. குழந்தையா நினைச்சா குழந்தையா வீட்டுக்கு வந்துடுவார், குமரா நினைச்சா குமரனா தான் வந்துடுவார். இப்போ அவரால் வர முடியல அப்படின்னா வேலும் மயிலும் நம்ம கூடவே வந்துடும். நம்ம நினைச்சது நடக்க போகுது அப்படின்னா மயில் வந்து உலாவும் நம்ம பார்த்தெல்லாம் தெரிஞ்சிடலாம். முருகனுடைய அருட்கடாட்சம் நமக்கு பரிபூர்ணமாக கிட்டி இருக்கிறதுங்கிறது அவர் உணர்த்திடுவார். இதுதான் உண்மையும் கூட. இது எத்தனை பேர் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்கிறது எனக்கு தெரியல, நான் அனுபவிச்சிருக்கேன். அதனாலதான் சொல்றேன், திருப்பரங்குன்றத்தில் சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எப்படிங்க எதிரொலிக்க? அதுதான் என்னுடைய கேள்வி. கவிஞர் இப்படிதானே எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும் அப்படின்னு 4 வரைக்கும் ஒரு விளக்கு மட்டும் ரொம்ப பெருசா இருக்கும், இருந்தாலும் சுருக்கமா சொல்லிக்கிறேன். அது ஏன் சொல்றார்? வேலை வந்து பிடிச்சிருந்தா நிற்கும், இல்ல சாட்சி வச்சாக்க நிற்கும். அது எப்படிங்க ஆடும்? ஆடுமா? ஆடி இருக்கா? நீங்க யாராச்சும் பார்த்துருக்கீங்களா வேலை ஆடுனத? எப்படி எப்படி கனவுல பார்த்துருக்கீங்க வேல் ஆடுற மாதிரி இருக்கலாம். முருகனுடைய தீவிர பக்தர்களுக்கு கனவுல கட்டாயமா வேல் வரும், மகிழ் வரும், நிஜமாவே வந்துடும். யாமரிக்க பயமேன்னு நம்ம ஒரு மனசுக்குள்ள ஒரு நினைக்கிறோம் அப்படின்னா வாகனத்தில் எழுதியிருக்கோம் யாமரிக்க பயமேன், அப்புறம் முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் உண்மையிலேயே ஆடி இருக்கு, அதனாலதான் எழுதியிருக்கார். இங்கே முருகன் வந்து தேவி யானை திருமணம் செய்து கொள்ளும்போது சிரிக்கிறாராம். திருப்பரங்குன்றத்திலே முருகன் சிரிக்கிறாரா? அதோட எதிரொலி எங்கே கேட்கிறதுனா மனசுல நினைக்கிற வள்ளிக்கு தெரியுதா? வள்ளி திருத்தணியில இருக்காங்க இல்லையா, சிற்றூர்ல வள்ளிக்கு ரொம்ப உயிரா நினைக்கிறாங்க. அதனாலதான் வள்ளி இருக்கிற இடத்துக்கு அவரே வந்தார். அவர் இருக்கிற இடத்துக்கு இந்த அம்மா போகல அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான விஷயம். அங்க எதிரொலிக்குதான், அவர் சந்தோஷப்படுறாராம், அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறாரா. அதனாலதான் இங்கே சிரித்தால் அங்கே எதிரொலிக்கிறது, இங்க அடிச்சா அங்க வலிக்கும்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான். திருப்பரங்குன்றத்தில் சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்புகழ் பாடியே கடலாடும்
பாடிய பாடலை பாராட்டி அருமை சகோதரர் முனிஸ் கொத்தனார் அன்னார் அவர்கள் அன்பு சகோதரர் பாராட்டி 101 அன்பளிப்பு கொடுத்து உற்சாகப்படுத்திய அன்புள்ளத்திற்கு என் சார்பிலும் கலை குழுவின் சார்பிலும் ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம். நன்றி நன்றி. பாட்டு நல்லா இருந்தாலும் பேச்சு நல்லா இருந்தாலும் கை தட்டணும். ஏங்க சின்ன பசங்க ஓடிட்டாங்க, அவங்களுக்காக நான் பேசவே இல்லையே, பெரியவங்களுக்காக தான் நான் பேசுறேன். ஆன்மீக பூமியிலே ஆன்மீகவாதிகளாக அமர்ந்து இருக்கக்கூடிய ரசிகர்களுக்காகத்தான் நான் பேசுறேன். இறைவனுடைய அருள் கடாட்சம் எனக்கு மட்டும் கிடைக்கக்கூடாது என யாம் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெறணும், அப்படிதானே ஆன்மீகவாதிகள்லாம் நினைப்பார்கள். அதனால நான் படித்தா மட்டும் புண்ணியம் எனக்கு வந்து சேர்ந்துடும், அது மட்டும் பத்தாது, படித்ததை பேசணும், அப்படி பேசினா புண்ணியம் எனக்கு வந்து சேரும், அது மட்டும் பத்தாது, நான் பேசிய புண்ணியம் கேட்குறீங்க இல்லையா, அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கும் புண்ணியம் வந்து சேர வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம கந்தபுராணம் பேசிகிட்டு இருக்கேன். முருகனுடைய பற்றி அதிகமாக இந்த நாளிலே அதிகமாக, இன்னைக்கு நாளைக்கு நாளை ஒரு 3-4 நாளைக்கு தொடர்ந்து முருகனுடைய புகழ் அதிகமாக பேசுவேன். அப்போ உங்களுக்கும் புண்ணியம் வந்து சேரணுங்கிறதுக்கு தான். ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களா, கணவன் மனைவி இருக்கும் பொழுது கணவன் என்ன பண்றாரு அப்படின்னா, கந்தபுராணம் போய் சொற்பொழிவு கேட்கிறார். 6 காண்டம் கந்தபுராணம். அந்த 6 காண்டத்தையும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காண்டமாக சொற்பொழிவு ஆற்றக்கூடியதை போய் கணவன் பார்த்து கேட்டுக்கிட்டு வர்றார். சொற்பொழிவு முடிஞ்ச பிறகு என்ன கொடுப்பாங்க தெரியுமா, இறைவனுக்கு தீபாராதனை காட்டி சுண்டலும் பொங்கலும் கொடுப்பாங்க. அதை வாங்கி அவர் சாப்பிட்டுட்டு தினமும் 6 நாள் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தார். இந்த வீட்டுக்கு அம்மாவுக்கு கோவம் தாங்கல. என்னையா நீ மணி 8 மணி ஆயிடுனா உடனே ஓடி போயிடுற, 10 மணி 12 மணிக்கு வர்ற, உன் ஜௌரியத்துக்கு போய் என்னதையா பண்ணுற, கந்தபுராணம் கேட்டம்மா. சரி கந்தபுராணம் கேட்ட அதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட, ஏன்னா தினமும் பொங்கலும் சுண்டலும் வாங்கி சாப்பிட போனியா நீ அப்படின்னு அவர் கேட்க, இல்லம்மா கந்தபுராணத்தை கேட்க போனேன், நல்லா பேசுனுச்சு அந்த அம்மா, நல்லா கேட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா, மனசே அப்படி லேசாச்சுமா. வாழ்க்கையிலேயே நம்ம அடையக்கூடிய புண்ணியமே கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது தான். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி 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 இருக்கட்டும். என்னைக்கு பொண்டாட்டி புருஷன் பேச்ச மதிச்சிருக்கு? உலகத்திலேயே 4 பேர் பேச்சை கேட்கவே மாட்டாங்க. அப்படி கேட்டிருந்தாங்கன்னா அந்த உலகமும் நல்லா இருக்கும், வீடும் நல்லா இருக்கும், நாடும் நல்லா இருக்கும், தெருவும் நல்லா இருக்கும், ஊரும் நல்லா இருக்கும். அது யாராரு தெரியுமா? கணவன் பேச்ச மனைவி கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்க. பெற்றவர்களுடைய பேச்ச பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க. பிள்ளைகளோட பேச்ச வயசான பிறகு பெற்றவங்க கேட்க மாட்டாங்க. கணவன் மனைவி பேச்ச கேட்க மாட்டாங்க, மனைவி கணவன் பேச்ச கேட்க மாட்டாங்க. இந்த 4 பேரும் 4 விதமா கேட்டுதாங்க முடிஞ்சு போயிருக்கும். கேட்கவே மாட்டாங்க. அந்த அம்மாவுக்கு கோவம், பையா இழிச்சாவையா பையா ஒரு தட்டு கூடன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. ஆனா உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. சாணி அல்ற கூடைக்கு பேரு அது வெட்டு கூடம்பாங்களா? இங்க என்னங்க சொல்லுவீங்க? வெறும் கூட தான் சொல்வீங்களா? சரி, அந்த சாணி அல்ற கூட எடுத்து கொடுத்து, இந்த குளம் தெரியுது பத்தியா, அந்த குளத்துல இருந்து தண்ணியை மூழ்கிடுவான்னு பொண்டாட்டி சொல்ல, பொண்டாட்டி பேச்சதான் தட்ட முடியாதே, அப்படி தட்டுனதான் சாப்பாடு கிடைக்காதே. அதனால அந்த ஐயா எடுத்துட்டு போய் தண்ணி அள்ளிக்கிட்டு வர, அந்த பொண்டாட்டிகிட்ட வந்தோன்னே தண்ணி இருக்காது. இதே முறை 6 முறை போயிட்டு வர்றார், தண்ணி எடுத்துட்டு வர்றார், தண்ணி இல்லை. அவன் பொண்டாட்டிக்கு கோவம், பத்தியா அறிவாளி, சொற்பொழிவு கேட்ட, கந்தபுராணம் கேட்டேங்கிற, கூடையில தண்ணி எடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாதா நீ, போய் உடனே சொன்ன உடனே எடுத்துக்கிட்டு வர அப்படின்னு இந்த அம்மா கோவமா திட்ட. விஷயம் அது அல்ல. பொண்டாட்டி சொல்ற பேச்ச புருஷன் கேட்டு நடந்துட்டான்னா ஊருக்குள்ள தளர்ந்து நிக்கலாம், எதுலையும் சாதனை படைச்சிடலாம். வீட்டுக்குள்ள நம்ம தோத்து போகணும். ஒவ்வொரு புருஷனா பொண்டாட்டிக்கிட்ட தோத்து போகணும், தோல்வியை சந்திக்கணும். வீட்டுக்குள்ள வீராப்பா பேசுறவங்க வெளியில தோத்து போயிடுவாங்க. இது நான் கண்ட உண்மையும் கூட, ஒவ்வொருவரும் அனுபவிச்ச அனுபவங்கள் கூட. அதனாலதான் நீ சொன்ன உடனே எடுத்துட்டு போனேன். நான் எடுத்துட்டு போகும்போது எவ்வளவு சாணி பத்தா இருந்தது பத்தியா? நான் 6 முறை போய் எடுத்துட்டு வந்துட்டேன்ல, கூட எவ்வளவு சுத்தமா இருக்கு பாருடி. இதை போலதான் என்னுடைய சிந்தை அழுக்காக இருந்தது. கந்தபுராணம் கேட்ட உடனே சிந்தையிலே உள்ள அழுக்கெல்லாம் போயிருச்சுடி, நான் தூய்மையா இருக்கேன் அப்படின்னு அவர் விளக்கம் சொன்னார். அதை போல கந்தபுராணம் பேசும்பொழுது காது கொடுத்து கேட்கணும், அப்பதான் புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எல்லா வளமும் வந்து சேர வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐவகை நிலத்திலே குறிஞ்சி நிலத்திலே தொண்டி நாட்டிலே சிற்றூர் என்னும் ஊரிலே நம்பி தலைவனுக்கும் நங்கை மோகனிக்கும் வளர்ப்பு மகளாக வளர்ந்து வருகிறேன். என் பேர் வள்ளி. எங்க அப்பாவோட சொல்லு என்ன தெரியுங்களா?
தாயை சிறந்த கோயில் மலை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதற்கு உதாரணமாக தந்தை என்னை வந்து இப்போ பார்க்கணும், இல்லைன்னா என் தோழிகிட்ட செய்திகளை சொல்லி அனுப்பணும். சரி, அதனால நாட்டோட சிறப்பை முதல்ல சொல்லிடுவோம். மலரே திங்கள் பாடும் காணமேது, நிலவே உன்னை கூடும் வானமேது, நிலம் நிறம் மாறினாலும் நிழல் நிறம் மாறினாலும் நிலை பெறும் காதல் எண்ணும் நிஜம் நிறம் மாறிடாது, இறைவனில் தீர்ப்பு எது, எவரிதை மாற்றுவது, மலரே தானத்துக்கும் தர்மத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. தானம் என்பது தானாக கொடுப்பது, தர்மம் என்பது கேட்டு பெறுவது. தானம் என்பது எதிர்பார்த்து செய்வது. என்னம்மா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? தானம் என்பது எதிர்பார்த்து செய்வது, தர்மம் என்பது எதிர்பார்க்காமல் செய்வது.
இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் தான் ஆகும். இருந்தாலும் இது அப்படியே இருக்கட்டும். காலத்தை நேரத்தை நம்ம அனுசரிச்சுக்கணும் இல்லையா? எல்லா விஷயங்களையும் சொல்லணும்னா எனக்கு மட்டுமே ஒரு 4 நாடகம் தேவைப்படும். அதனால் அப்படியும் பேச முடியாது. சபையறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சில சமயம் பேசாமல் இருந்து பழகு என்பதற்காக, நேர காலம் ஆகிவிட்டது என்பதற்காக பெட்டிக்காரங்களே பாடாமல் என்னை அழைத்தவைக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அப்படி இல்லை, இந்த உலகத்திலேயே உலகம் இயங்குது அப்படின்னா பஞ்சபூதங்கள், ஆகாயம், பூமி, நீர், நெருப்பு, காற்று, இந்த வச்சுதான் இந்த உலகம் இயங்குது. உலகம் உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன வேணும்? காதல் வேணும். காதல் 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 காதல்களே சாதல் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூறமா, கட்டழகி கேளமா, இது காதல் கொடி தானம்மா என்று ஒரு கவிஞன் சொன்னது. முதல் மொத்தத்தையும் முதல் காதலை யாராலையும் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. இதுவும் ஒரு கவிஞன் சொன்னதுதான். ஆனாலும் அப்பட்டமான ஒரு உண்மையும் கூட. காதலித்து பார், கையெழுத்து கூட அழகாக இருக்கும் என்று ஒரு கவிஞன் சொன்னது. 20 வரது இளமை காதல், 30 வரது முரட்டு காதல், 40 வரது நட்பு காதல், 50 வரது அனுபவ காதல், 60 வரது ஆன்மீக காதல். இப்படி வயசுக்கு ஏற்றவாறு, பருவத்திற்கு ஏற்றவாறு அவசியம் காதல் இருக்கணும். அப்படிப்பட்ட காதல் இப்போ எனக்கு வந்துருச்சு. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவருங்கிறத சொல்லிருப்பாமா? சொல்லுங்க. எண்ணம் எண்ணும் ஏட்டில் நான் பாடும் பாட்டில் நீ வாழ்கிறாய். நித்தம் வரும் மூச்சில் நான் பேசும் பேச்சில் நீ வாழ்கிறாய். என்னம்மா இப்படி பாருங்க, இப்படி பாடக்கூடாது. இப்ப நான் பாருங்க பாருங்க. வைகை நதியோரம் மாலை நேரம் காத்தாடுது, கல்வடியும் பூக்கள் காத்தோடு சேர்ந்தே கூத்தாடுது. இது அன்பின் வேதம், அதினாலும் போதும். இது அன்பின் வேதம், நானும் போதும். வைகை நதியோரம் மாலை நேரம் காத்தாடுது. மாலை மழை மேகங்களை மெதுவாய் அழைத்தேன். உன்னை வர வேண்டுமென்று தூது சொல்லத்தான். மூண்டு வரும் மோகங்களை மடலாய் வரைந்தேன். நினைவுகள் பூத்த வண்ணம் நாடு வெள்ளத்தான். ஓசோலை புஷ்பம்தான், திருக்கோயில் செல்வம்தான். ஓசோலை புஷ்பம்தான், திருக்கோயில் செல்வம்தான். இது ராகம் தாளம் பாவம் அன்பே வைகை நதியோரம் பொன்மாலை நேரம் காத்தாடுது. யாரின் மனம் யாருக்கது இறைவன் பகுத்தார். என் மனம் சேர்வதென்று தேவன் சொல்லிட்டார். போற்றுக்கென ஏற்றது மலரை படைத்தார். தலைவனும் மாலையென்று சூடிக் கொள்ளுத்தார். போற்றில் ரகம்தான், விழிபாடோடு இருந்தார். ஓனத்தில் ரகம்தான், விழிபாடோடு இருந்தார். இது அன்பின் வேதம், நானும் போதும் காற்றே. வைகை நதியோரம் பொன்மாலை நேரம் காத்தாடுது. கல்வடியும் பூக்கள் அதோடு சேர்ந்தே கூத்தாடுது. இது அன்பின் வேதம், அதினாலும்
வச்சு கீபோர்டில் பேசுவேன். இனி ஒரு மனிதனுமே பிறக்க முடியுமா? தியாகி இம்மானுவேல் சேகரனாய் ஆக முடியுமா? நித்தம் போராடினார், நெருப்பினிலே நீராடினார். நித்தம் போராடினார், நெருப்பினிலே நீராடினார். வீழ்ந்தது அவர் உடல் தாண்டடா தம்பி, வீழ்ந்தது அவர் உடல் தாண்டடா, வீழ்ந்தது அவர் உடல் தாண்டடா. ஆனால் வென்றது அவர் சமுதாயம் தாண்டடா. இனி ஒரு மனிதனுமே பிறக்க முடியுமா? தியாகி இம்மானுவேல் சேகரனாய் ஆக முடியுமா? தேவேந்திர குல பெண்களோட ஒவ்வொரு வயிற்றினிலும், தேவேந்திர குல பெண்களோட ஒவ்வொரு வயிற்றினிலும் அவன் போல் பிள்ளை ஒன்று பிறந்திட வேண்டுமடா. தேவேந்திர குல தாய்மாரில், தேவேந்திர குல தாய்மாரில் ஒவ்வொரு வயிற்றினிலும், தேவேந்திர குல தாய்மாரில் ஒவ்வொரு வயிற்றினிலும் அவர் போல் பிள்ளை ஒன்று பிறந்திட வேண்டுமடா. வீரத்தோடு வாழனுண்டா, வெற்றி மாலை சூடனுண்டா. வீரத்தோடு வாழனுண்டா, வெற்றி மாலை சூடனுண்டா. எதிர்காலம் நமக்கு தாண்டடா, எதிர்காலம் நமக்கு தாண்டடா. தியாகி இம்மானுவேல் பெருமை பாடடா. இனி ஒரு மனிதனுமே பிறக்க முடியுமா? தியாகி இம்மானுவேல் சேகரனாய் ஆக முடியுமா? இனி ஒரு மனிதனுமே பிறக்க முடியுமா? தியாகி இம்மானுவேல் சேகரனாய் ஆக முடியுமா? நன்றி நன்றி. போடனே சினிமா படத்தானே சொன்னதுனால தான் வேற எனக்கு கிடையாது. சரி நன்றி. வாங்கம்மா வாங்க வாங்க. இருமா இருமா மானா மாணிக்கம், ரஞ்சித், முனிசாமி, முத்துசாமி, முத்துமணிசாமியா, முத்துமணிசாமி, இது யாரு? ரவியா, சவி. இவர்கள் இணைந்து பாடிய பாடலை பாராட்டி எனக்காக ரூபாய் 401 அன்பளிப்பு கொடுத்துள்ளனர். அன்பு உள்ளங்களுக்கு என சார்பும் கலை குடும்பத்தின் சார்பும் நன்றி 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 நன்றி. ஆத்தா வாத்தா. என்னது என்னது என்னண்ணே? வாய்க்குள்ள இருக்கிறது ஊரம் தெரியுது, வெள்ளை வெள்ளையா பெரிய டூத் பேஸ்ட் விளம்பரம் மாதிரி. வரும்போது அடுத்து ஜட்டியோட வருவேன். போயிடாத, இங்கேயே உட்காந்துரு, பார்த்துட்டு போ.
அப்புறமா விடிஞ்சதுக்கு அப்புறம் அது இல்லாம வருவேன். ஆமா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நந்தவனத்துக்கு போகணும். ஆடி பாடி. என்னடா வீடியோ எடுக்கிறியா தம்பி? ஜூம் பண்ணி எடு. அப்புறமா வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுவோம். உனே தான்டா வெள்ள மண்டை. உனே தான். பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன், நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன், நாளான கன்னி பொண்ணு நானும் வாடாதே ரோசா கண்ணு, நானும் வாடாதே ரோசா கண்ணு. தொங்கிருச்சு ஆல்ரவுண்டு. ஏன்னா இதுக்கே தொங்குதுண்ணா. விஜயக்காவெல்லாம் வந்து பாடுச்சுண்ணா. உன்னை பார்த்தோன்னே தொங்குது. எப்படி என்னைய பார்த்தனா உனக்கு தொங்கும், மற்றவங்கள பார்த்தா நிமிந்துருமாக்கும். உனக்கு எப்பவுமே முண்டை தொங்கி தான் கிடக்குது. ஆமாம். என்னோட அவரை கூப்பிடுவோமா மச்சான்? ஹலோ ஹலோ. தியாகி இமானுவேல் சேகரன் பாடல் பாடியதற்காக வசந்தகுமார் கலைச்செல்வி அவர்கள், மிருதங்க வித்வான் மணிகண்ட பிரபு அவர்களுக்கு ரூபாய் 101 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். நன்றி நன்றி. 2 பேர் பக்கத்தில் இருக்கும். அது வேற ஒன்று. ஹலோ. அன்பு குடும்பத்தார்களுக்கு எனது சார்பாகவும் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி. அண்ணே நல்லா காட்டி ஏய் தள்ளு என்கிட்ட 2 பேர் நிக்கிற இடத்துல ஒரு ஆள் நிக்கிறான்.
நல்லாவே இருக்கு. கொஞ்சம் வைங்க, விசில் வந்தா இது பண்ணிக்கலாம். வைங்க, நல்லா இருக்கு. அதெல்லாம் வைங்க. பேஸ் மட்டும் என் கீபோர்டு. ஹலோ பேஸ் இல்ல. செல்லூரிலே பிறந்த மனிதன் யார் தெரியுமா? அவர்தான் இம்மானுவேல் சேகரனார் என்று கூறமா. செல்லூரிலே பிறந்த மனிதன் யார் தெரியுமா? நான் இம்மானுவேல் சேகரனார் என்று கூறமா. செல்லூரிலே பிறந்த மனிதன் யார் தெரியுமா? நான் இம்மானுவேல் சேகரனார் என்று கூறமா. ஏழைகளின் தலைவர் தான் யார் தெரியுமா? இம்மானுவேல் சேகரனார் என்று கூறமா. ஏழைகளின் தலைவர் தான் யார் தெரியுமா? இம்மானுவேல் சேகரனார் என்று கூறமா. செல்லூரிலே பிறந்த மனிதன் யார் தெரியுமா? இம்மானுவேல் சேகரனார் என்று கூறமா. போராட்ட வீரரிலே யார் தெரியுமா? போராட்ட வீரர் யார் தெரியுமா? இம்மானுவேல் சேகரனார் என்று கூறமா. போராட்ட வீரர் யார் தெரியுமா? இம்மானுவேல் சேகரனார் என்று கூறமா. செல்லூரிலே பிறந்த மனிதன் யார் தெரியுமா? இம்மானுவேல் சேகரனார் என்று கூறமா. தேவேந்திர குலத்தில் தலைவரானம்மா. தேவேந்திர குலத்தில் தலைவரானம்மா. அதான் இம்மானுவேல் சேகரனார் என்று கூறமா. தேவேந்திர குலத்தில் தலைவர் யாரம்மா? அவர் இம்மானுவேல் சேகரனார் என்று கூறமா. செல்லூரிலே பிறந்த மனிதன் யார் தெரியுமா? இம்மானுவேல் சேகரனார் என்று கூறமா. ராணுவமே வேணாம் என்று மக்களுக்கு பாடுபட்ட ராணுவமே வேணாம் என்று மக்களுக்காக பாடுபட்ட ஒரே தலைவன் யாரும் தெரியுமா? அவர்தான் இம்மானுவேல் சேகரனார் என்று கூறமா. இம்மானுவேல் சேகரனார் என்று கூறமா. செல்லூரிலே பிறந்த மனிதன் யார் தெரியுமா? இம்மானுவேல் சேகரனார் என்று கூறமா. அப்படி எதிரிகளை அடக்கியாலும் வல்லல் யாரம்மா? அவர்தான் இம்மானுவேல் சேகரன் என்று கூறம்மா. எதிரிகளை அடக்கியாலும் வல்லல் யாரம்மா? நான் இம்மானுவேல் சேகரனார் என்று கூறம்மா. செல்லூரிலே பிறந்த மனிதன் யார் தெரியுமா? நான் இம்மானுவேல் சேகரனார் என்று கூறம்மா. தலைவரிலே சிறந்த தலைவர் யார் தெரியுமா? நான் இம்மானுவேல் சேகரனார் என்று கூறமா. தலைவரிலே சிறந்த தலைவர் யார் தெரியுமா? நான் இம்மானுவேல் சேகரனார் என்று கூறமா. தேவேந்திர குலத்தினிலே தங்கம் தானம்மா. நான் இம்மானுவேல் சேகரனார் என்று கூறமா. செல்லூரிலே பிறந்த மனிதன் யார் தெரியுமா? நான் இம்மானுவேல் சேகரனார் என்று கூறமா. செல்லூரிலே பிறந்த தலைவர் யார் தெரியுமா? நான் இம்மானுவேல் சேகரனார் என்று கூறமா. தேவேந்திர குலத்தினிலே தலைவரானம்மா. நான் இம்மானுவேல் சேகரன் என்று கூறமா. காணமலை பொழிதடா, கருத்துக்களும் குமிதடா. எம்எம் கன்ஸ்ட்ரக்ஷன் அன்பு குரூப் அவர்கள் சார்பாக 100 ரூபாயும்,
ரஞ்சித் குமார் அவர்கள் சார்பாக 100 ரூபாயும், ராஜ்குமார் கருணாகரன் அவர்கள் சார்பாக 100 ரூபாயும், பபுனாக நடிக்கும் அண்ணன் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு தியாகி இமானுவேல் சேகரன் பாடல் பாடியதற்காக ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது. நாகலிங்கம் அவர்களது சார்பாக ரூபாய் 100, சங்கிலி முருகன் அவர்கள் சார்பாக ரூபாய் 100 ரூபாயும், எந்த சாத்தியா கொத்தனார் சாத்தையா அவர்கள் சார்பாக ரூபாய் 500, கொத்தனாருக்கு தான் கொத்தனாரோட அருமை தெரியும். ஆக மொத்தம் ரூபாய் 1000 ரூபாய் தியாகி இமானுவேல் சேகரன் பாடல் பாடியதற்காக அண்ணன் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது. எனக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய எனது அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாப்பிள்ளை கோட்டைசாமி அவர்கள் சார்பாக ரூபாய் 100 ரூபாய் தியாகி இமானுவேல் சேகரன் பாடல் பாடியதற்காக அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது அண்ணன் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு. எனக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அத்தனை அன்பு காணமலை பொழியதடா, கருத்துக்களும் குமிதடா, இம்மானுவேல் பேரை சொன்னால் இமயங்கூட நடுங்குதடா, இமயங்கூட நடுங்குதடா. காணமலை பொழியுதடா, கருத்துக்களும் குமிதடா, காணமலை பொழியுதடா, கருத்துக்களும் குமிதடா, இம்மானுவேல் பேரை சொன்னால் இமயங்கூட நடுங்குதடா, இமயங்கூட நடுங்குதடா. காணமலை பொழியுதடா, ஏழைகளின் தலைவனடா எங்கள் குல சிங்கமடா, ஏழைகளின் தலைவனடா திங்கமடா. காணமலை பொழிதடா, கருத்துக்களும் குமிதடா, இம்மானுவேல் பேரை சொன்னால் இமயங்கூட நடக்குதடா, இமயங்கூட நடக்குதடா.
பொழியுதடா அத்துக்களும் குமியுதடா அலமலை பொழியுதடா அத்துக்களும் குமியுதடா இம்மானுவேல் பேரை சொன்னால் இமைய கூட நடக்குதடா இமைய கூட நடக்குதடா இமைய கூட நடக்குதடா இமைய கூட நடக்குதடா. கைதட்டி அத்தனை அன்பு சொந்தங்கள் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் நேரம் ஆயிடுச்சு. தியாகி இம்மானுவேல் சேகரன் பாடல் பாடியதற்காக சிவராமன் கொத்தனார் அவர்கள் சார்பாக ரூபாய் 50 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது அண்ணன் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு. எனக்கு அன்பளிப்பத்தை பெருமைப்படுத்திய அன்புலங்களை சார்ந்து நன்றி நிகழ்ந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின்றோம். எங்கள் அப்பா வந்தாங்க. எங்கள் அப்பா வந்து எங்களை கண்ணும் கருத்துமா காவலை பார்க்க சொல்லியிருக்கார். ஆமாம், காவல் பார்க்குற முக்கியம் இல்லை, என் காதலத்தான் பார்க்க. ஹலோ, கலையரசி கலை முகுந்தன் கலை முனீஸ்வரி அவர்கள் சார்பாக 100 ரூபாயும், அமுதன் கார்த்திக் அவர்கள் சார்பாக 100 ரூபாயும், தியாகி இம்மானுவேல் சேகரன் பாடல் பாடியதற்காக அண்ணன் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது. எம் பிரபாகரன் அவர்கள் சார்பாக ரூபாய் 100 ரூபாயும், ஆக மொத்தம் 300 ரூபாய் அண்ணன் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது. எனக்கு அன்பை பேசி பெருமைப்படுத்திய அத்தனை பாண்டியன் அவர்கள் சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது. பாண்டியன் அவர்கள் சார்பாக எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பத்து பெருமைப்படுத்துகின்றார்கள். அன்புலகள் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்க இப்ப யார் யார் காவலுக்கு போறோம் தெரியுமா? காவலுக்கு போறதெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு பல நாள் கனவு. உங்களுக்கு இருக்கு நீங்க நானும் பார்க்காத பொண்ணு இல்ல, தேடாத இடமும் இல்ல. 13 வருஷமா பொண்ணே கிடைக்கல. உங்களுக்கு பதம் செய்ய கொடுத்துருக்கான். ஆமாண்ணே, 13 வருஷமா பொண்ணே கிடைக்கல. இந்த வருஷம் தான் பொண்ணு கிடைச்சிருக்கு. எங்க அம்மா அப்பா பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அது சரி, அந்த பொண்ணு ஆள் ரொம்ப அழகா இருப்பாளாம். அப்படியா தம்பி? இங்க இருக்க அண்ணே, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும் சொல்லிருக்காங்க. இறைவன் கொடுத்த வரம் எனக்கு இந்த வருஷம் தான் அமைஞ்சிருக்கு. அது எங்களுக்கு எப்ப கல்யாணம்னா சித்திரை 37ஆம் தேதி கல்யாணம். சித்திரை மாசம் 37ஆம் தேதியா? எருமமாடு என்ன டேய், சித்திரையில போய் கல்யாணம் பண்ணலாமா? ஏன் சித்திரை கல்யாணம் பண்ணா ஆடியில புள்ள பறக்கும்டா. அடே சித்திரையில கல்யாணம் பண்ணா இப்ப எங்கடா ஆடியில புள்ள வரும்? சம்பந்தம் இல்லாம தான் புள்ள வரும். சித்திரையில எங்கடா 37ஆம் தேதி இருக்கு? அட சித்திரை தேதி இல்லைன்னா பக்கத்துல கடை வாங்குற இல்லையா? 37ஆம் தேதி கல்யாணம். ஆனா இன்னைக்கு நான் கட்டிக்க போற பொம்பளை புள்ள வாரா. அப்படியா? இதுவரை நான் அவளை நேருக்கு நேரம் பார்த்தே இல்ல, போன்ல தான் பேசியிருக்கேன். தம்பி கார்த்தி அவ்வளவு அழகா இருப்பாளாம். தம்பி பேரெல்லாம் தெரியுமா? போன் தெரியுமா பிள்ளையோட? அண்ணே, அவ பேரு என்ன தெரியுமா? என்ன தம்பி? எந்திரி. எந்திரியா? எந்திரிக்குமா? என்னடா அது எந்திரியா? என்னடா அவ பேரு எந்திரி. உங்க பேரு? ஆனா என் பேரு உட்காரு. ஓஹோ, இன்னொருத்தி இருக்கு, அவ பேர் வந்து கிளம்பு. ஆறா, சூப்பரா, காம்பினேஷன் நல்லா இருக்கு. இன்னொருத்தி பேரு அது யாரது? இன்னொருத்தி அவ முத பொண்டாட்டி. ஆஹா, என் கள்ள தொடர்பு. அப்படியா? அது இது எங்க அம்மா அப்பா சமூகத்தோட பண்றது. ஆனா என் ஆள் வர்றா, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா நம்ம ஊர்லதான் அவளை பார்க்கணும்னு இருந்திருக்கு. எதுக்கு சிரிக்கிறியா? இல்லையா, அப்படி ஒண்ணு நான் காமெடியா பேசுறேன். ஒருவேளை உங்க மனைவி வர்ற மாதிரி தெரியும். மனைவி வர்ற சந்தோஷமா? இவங்களுக்கே எவ்வளவு சந்தோஷமா, அப்புறம் நான் எவ்வளவு சந்தோஷமா வாழ போறேன். சரி வரட்டும் பாப்போம். அடியே எந்திரி. ஹாய். இருந்துட்டேன் காலையிலே. ஹாய் இருந்த கேட்கல, உங்களை முதல்ல சந்திக்கிறேன், அதனால ஹாய்ன்னு சொல்றேன். ஹாய். நீங்க எந்திரியோட அப்பத்தாவா?
இல்ல எந்திரியோட அம்மாச்சியா? என்ன இங்க பாக்குறீங்க? அவனுக்கு எந்திரிக்கிறான்னு பாக்குறீங்களா? நீங்க யாரு? பக்கியபுரம் போயிருச்சுங்க. அது போனா போகுது. நான் தான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ என் வாழ்க்கையில இடி விழுந்துருச்சு. போடு மண்டி போடு பளிச்சுன்னு. இடி விழுந்துச்சுன்னா இனிமே மழை வரும். சரி அதனால ஒண்ணும் இல்ல. எனக்கு பார்த்த பொண்ணு நீங்க தான். பரவாயில்ல, நமக்கு அழகு முக்கியம் இல்ல. மனசு. அன்பு தான் முக்கியம், மனசு தான் முக்கியம், பாசம் தான் முக்கியம். அடியே எந்திரி. எந்திரிமா. நீ இல்லைன்னா என் வாழ்க்கையே எந்திரிக்காது. அதுதான் எனக்கு தெரியுமே. எனக்கு எந்திரின்னு பேர் வைக்கும் போதே உனக்கு எந்திரிக்காதுன்னு எனக்கு தெரியும். அது எல்லாமே உன் கையில தான் இருக்கு. எனக்கு எந்திரிக்கிறது எந்திரிக்காது. அத்தான் அடியே எந்திரி. என்னை மன்னிச்சிருங்க. ஏன் நீ அப்படி எதுவும் தவறு பண்ணலையே, நான் ஏன் மன்னிக்கணும்? எனக்கு இப்போ மேரேஜில் இஷ்டம் இல்லை. அடியே எந்திரி. ஏய் ஏய் எந்திரி எந்திரின்னு இப்போ வசனமா பேசிட்டு இருக்க. அவளை கரெக்ட் பண்ணனா ஒண்ணே ஒன்று மட்டும் பண்ணு. என்ன பண்ணணும்? அண்ணே லைட்டா கொஞ்சம் எக்கோ வைனே. கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா தொடுக்கிறேன் நானே, பறிக்க சொல்லி தூண்டுதே பவள மல்லி தோட்டம், நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ளே கூச்சோ, கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா தொடுக்கிறேன் நானே. அப்படி பண்ணு. அடியே எந்திரி. என்ன பாட்டு பாடினாலும் எனக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் இல்லை. மேரேஜில் இஷ்டம் இல்லைன்னு சொல்ல, நான் உன்னை நம்பித்தான் இருக்கேன். நான் படிப்பை முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, இந்த காலத்தில் படிச்சாத்தான் மரியா. அப்படி என்ன படிக்கிறா? பிஆர்சி. பிஆர்சினா பரமக்குடி டு முதுகுளத்தூர் பஸ் மாதிரில தெரியுது. இல்லை, காரியாவட்டி டு திருச்சிலி பஸ்ஸு. பிஆர்சியா? அந்த படிப்பு மட்டும்தான் இருக்கா, வேற படிப்பு இருக்கா? பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ் படிக்கணும். எம்டிஎஸ்ஸா எம்பிஎஸ்ஸாடா? எம்டிஎஸ். எம்டிஎஸ் அது நம்ம காரியாபட்டி மினி பஸ் மாதிரில தெரியுது. மினி பஸ் இல்லை, அது மதுரை டு ஒருத்தநாடு. ஒருத்தநாடு. சரிடி அடியே. அத்தான் என்னடி? ஏன் கல்யாணம் வேணாம்னு நினைக்கிறேன் தெரியும். உங்களை கட்டிக்கிட்டேன்டா ஒரு நாளைக்கு 3 கோடி அரிசி நான் வேக வைக்கணும். டேய் நீ அப்படி சொல்லாதடி. நான் உருவம் தான் பெருசு. உன்னை கட்டிக்கு போற எதுக்கு? நல்லா சமைச்சு சாப்பிடணும் தானே உன்னை கட்டி போறது. சமைச்சு சாப்பிடணும், ஆனா என்னால காப்பிடி அரிசியை கூட கடிக்க முடியாது. ஏன் அப்படி சொல்ற? நான் 3 கோடி அரிசி எங்கிட்ட இறக்குறது? சரி இறக்கலைன்னா அதுக்கு நான் இருக்கேன். அடியே நீங்க வாழ்க்கை கொடுக்கணும்னு எனக்கு நினைக்கிறீங்க. ஆமா, ஆனா உங்ககிட்ட உலக்க இருக்கா என்னன்னு தெரியல. என்கிட்ட உலக்கல, என் தம்பி பாரதி இருக்கேன், அவன்ட்டு உலக்க பெருசு. அத்தான் என்ன அதே இருந்தாலும் என்னை கட்டிக்கணும்னு நினைக்கிறீங்க. சரி இனிமே வாக்கப்பட்டா உங்களுக்கு தான். இப்போ எதுக்கு கூப்பிட்டீங்க? நம்மளாம் எங்கே போறோம் தெரியுமா? எங்க? காவலுக்கு போறோம். காவலுக்கா? ஏன்டி எப்படி ஆச்சரியப்படுற? நான் கூட கல்யாணம் முடிஞ்சு வீட்டில் வைப்பீங்கன்னா நீங்க அடியே காட்டுக்கு போனாத்தே நம்ம இடங்கள் எல்லாம் தெரியும். காட்டுக்கு போனா சீமக்கரில் தூரலையே விவசாயம் எல்லாம் தெரியும். சரி நம்ம போற மட்டும் இல்ல, உன் தங்கச்சி வாரா. எவாவா? உன் தங்கச்சி கிளப்புறா. கிளப்புறாளா? ஏய் யார் யாது? பணியார வைக்கிற ஆயா மாதிரி இருக்கு. உங்க அக்காவா? இன்னுமே நீ ஏன் மூஞ்சில முழிக்கப்படாது. பின்ன உன் குண்டிலே முழிக்க வேணாமா? நீ ஏன் மூஞ்சில முழிக்காத, நீ நொப்ப விட்டு போயிரு. இல்ல நான் ஆல் ரவுண்டுக்காரன் கூட போயிடுறேன். இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை. எந்திரியா? எந்திரிக்குமா உனக்கு? எனக்கு எந்திரிக்கிறேன்னா உன் கையிலேயே வாயிலேருந்தே இருக்கு. ஏய் அத்துப்புடி அத்து ஆளு முகர கட்டையும் பாருங்கடா. பரவாயில்ல. ஏய் நீ என்ன வேணாங்கிறது? நான் சொல்றேன் நீ எனக்கு வேணாம். ஆளு மூஞ்சியும். சரி வேணாம்னா நீ இங்க இருக்க, நான் நொப்ப வீட்டுக்கு போயிரு. போக முடியாது. அடியா எந்திரி. எனக்கு உண்டானதை கொடு, அப்பதான் போவேன். அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவா. அவங்க அப்பனுக்கு வயசாயிருச்சு. ஏய்
இந்த மாதிரி பேசிட்டு இருந்த நீ உங்க அப்பன்ட்ட போவியாடி? அறிவு கட்டவளே, ஓ மூஞ்சி முகர கட்டு, என் அழகுக்கு நீ வருவியா? ஐயோ அம்மா, பத்தி யார்கிட்ட பேசுற? என் காலில ஒருத்தலா, இல்ல என் கையில ஒருத்தலா, இல்ல என் மண்டையில ஒருத்தலா, இல்ல என் யோ காலை காட்ட வேணான்னு சொல்லியா? எப்படி அப்படியே நீ நச்சு தட்டுவ, புடிச்சு அத்து விட்டுருவ எல்லாத்தையும். போய் பணமா தண்ணி மரத்துல ஏய் அந்த அளவுக்கு வந்துட்டியா? ஐயோ உள்ள பட்டாப்பட்டி டவுசர் இங்க வர்ற கொப்பை டவுசர் எடுத்து மாட்டிட்டு வந்திருக்கானே. காரணம் இல்லாம போடல. என்ன காரணம்? இப்பெல்லாம் சின்ன பிள்ளையோட விட மாட்டாங்க, கஞ்சா போதை இல்ல. ஆமா ஆமா, இது தௌசண்ட்னா கரெக்டா ஒரு வாரம் ஆகும். இதெல்லாம் நீ கை தட்டலாம், உண்மையா தானே? அதுக்காக தான் பாதுகாப்பா இருக்கா. காமெடியா இருந்தாலும் சிரிக்கிறதா இருந்தாலும் சிந்திக்கணும்ல. ஆமா ஆடி நம்ம இருந்தா ரெண்டு உரல்லையும் ஒரு உலகை போட்டு குத்தணும் வா. ஐயோ ஏன் உலகம் உங்களுக்கு செட் ஆகாதுப்பா. நீங்க குண்டுவே. ஏங்க கொழுந்து என்னமோ ஒரு பாட்டு பாடுனீங்களே, ஆமா சொல்லுங்க. கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மாறி, எடுக்கவா கொடுக்கவா? எடுக்கவா கொடுக்கவான்னு உள்ள இருக்கிறதவா? எடுக்கவா தொடுக்கவா? ஓ அப்படியா, சரி நேரமாச்சு. ஜிந்திலா கட ஜனக்கடா கட ஜிந்திலா கட ஜிந்திலா ஜிந்திலா கட ஜனக்கடா கட ஜிந்திலா கட ஜிந்திலா
இங்க வாடி. மங்கள மண்டாகிட்ட சொல்லிட்டேன். ஏண்டி இவ்வளோ அழகியா இருக்கே, உன்னுடைய அழகின் ரகசியம் என்ன? அதை சொன்னாலாவது நானும் அதை பின்பற்றுவேன்ல. என் மேனி அழகா இருக்கிறது. புத்தி வச்ச மல்லிகை முட்டு ஆனா சும்மா புத்துருச்சு வெக்கத்தை விட்டு பாடுறது யாரு? அதானே. பேசி பேசி மாசமானது. ஏய், அதை நான் கேட்கல. ஏய், பேத்தி நான் மாசமாச்சா? அதை கேட்கல. இவ்வளோ அழகா இருக்கே, அதோட ரகசியம் என்னன்னு கேட்டேன். அழகா இருக்கு, என் மேனி அழகா இருக்கா? இந்த ஆடையெல்லாம் ஏய், 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 என்னடி பண்ற? ஏய், மூடு. அடி மூடு 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 மூடு. ஏய், 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 அடி எடுத்து கீழே போடுறீ. எடுத்து கீழே போடு. ஏய், எடுத்து தோல்ல போடுறீ. அடி ஓ தோல்ல போடுறீ. அடி பாவி. ஏடி அது இல்லடி, மாறாப்பு மாறாப்பு போடு. அப்படின்னா அப்படின்னா என்னவா? எல்லாம் தெரியாம பொம்பளை பிள்ளை. சொருகாம போடுறீங்க. ஏய், போடி. அதுக்காக இல்லடா, பெண்களுக்கு பெண்ணோட மனசு பெண்ணுக்கு தான் தெரியும். கையை தூக்கு. நான் கல்யாணம் பண்ணாம பொம்பளை பிள்ளை கையை சொல்ல மாட்டேன். தூக்குடி. காலை தூக்காத, கையை தூக்குடி. ஏய், எருமை மாடு. காலை தூக்காத, கையை தூக்கு. உங்களுக்கு சொருக தெரியுமா? இவனை போட்டு. என்ன இப்படி பொம்பளைக்கு தெரியாம இருக்க. இப்படி கேட்டுப்புட்ட? ஏய், என்னடி? நீங்க சொருக போறீங்க. இந்தா, சொரு. நீங்க சொருகி விடுங்க. நீ சொருடி. ஆனா சொருகுனா நல்லா இருக்க மாட்டேங்குது. இங்க வாடி. வாடி. எப்படிடி? அதுக்குள்ள வராது. அடி பரவாயில்ல. அது அப்படியே தான் நிக்கும். அவன் சொருகிட்டே இருக்கானா அத்தனா? என்னடி அடியே எந்திரி. ஏய், நான் பொம்பளை பிள்ளடி. நான் தொட்டணும் உனக்கு இவ்வளவு கூச்சமா இருக்கு. அவ இதுவரை அண்ணே, என்னம்மா? நீங்க சும்மா தானே இருக்கீங்க, அதை சொறி விடலாம்ல. தாலி கட்டுறதுக்கு முன்னால தொடவே மாட்டேன். அவர் சொருகுனா எதுக்கு? எங்க ஊர் கட்டுப்பாடு. அவர் சொருகுனா நான் எதுக்கு உங்களை சொருக சொல்றேன்? ஏய், ஏடி, என்னடி சொல்ற? அவர் சொருகவே மாட்டேன்றாரு. என்னடி எங்க ஊர்ல கும்பாசுக்கு காப்பு கட்டிட்டாங்க, நான் எப்படி சொல்லுகிறது? நானும் சொருகு. சரி, அப்பா என்ன சொன்னார்? நானும் சொருகுவாரு சொருகுவாரு சொருகு. பேர் என்ன? ஒளிபெருக்கு பேர் என்னங்க? TMS. டிஎம்எஸ். டிஎம்எம்மா? டிஎம்எம். உங்களுக்கு இன்னையிலேருந்து அதிர்ஷ்டம் கட்டிட்டு ஏறுதுங்க. ஏறிச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு இன்னையிலேருந்து அதிர்ஷ்டம் தான். வாங்க, இன்னும் 2 வாங்க போறீங்க மைக் செட்டு. அப்பா என்ன சொன்னார்? ஏத்துனா இறக்குறீ போல. ஐயோ, ரொம்ப உயரமா உள்ள இருக்கு. வரமா இருக்க இறக்கு. தப்பு. கொஞ்சிருச்சு பிஎம்எம்க்கு. அல்ல. TMM. அப்பா என்ன சொன்னார்? அப்பா வந்து நம்மள கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொன்னார். அழகான பச்சைகளா, அழகான பச்சைகளா. அம்மா. ஐயோ, அந்த ஆள் பின்னாடி வந்து இடிச்சு விட்டாருயா. ஏய், நீ தானே பண்ண? நீ தானே? அடியே, என்ன பண்ற பின்னாடி? ஆலோலம் ஆலோலம் ஆலோலசா தோழமே தோழமே பரவாயில்ல, செத்து போயிரு, அப்படி பேசக்கூடாது.
ஆ